ஆக்டர் சசிகுமார் இவரோட மை லார்ட் இந்த படம் இந்த வீக்கெண்டுக்கு ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த படத்த டைரக்டர் ராஜ் முருகன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஷான் ரொனால்டன் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. சசிகுமாருக்கு பேரா சைத்ரா நடிச்சிருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சொசைட்டில ஒரு முக்கியமான ஆள் இருக்காருங்க. அவரோட கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுது. அவருக்கு இருக்கிறது ஒரு ரேர் பிளட் குரூப். அதுக்கு யார்ரா இந்தியாவுல மேட்ச் ஆவா அப்படின்னு பார்த்தா ஒரு 2 பேருக்கு தாங்க அந்த பிளட் குரூப் இருக்கு. ஒண்ணு நம்ம சசிகுமாருங்க. சோ அவர கண்டுபிடிச்சு கிட்னிய மாத்துனாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி. இத சுத்தி நெறைய கதைக்களம் இந்த படத்துல டைரக்டர் ராஜ்குமார் டைரக்ட் பண்ணியிருப்பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ப பொறுத்தவரைக்கும் ஒரு டீசென்ட்டான ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஓப்பனிங்ல கூட நம்ம சசிகுமார் கலக்கியிருப்பாரு. சூசைட் பண்றேன் அப்படின்னு எல்லாரையுமே புடிச்சு ராவடி பண்ணிட்டு இருப்பாரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் நான் செத்து போயிட்டேன்னு சொல்லியிருக்கு. நான் ஏன் உயிரோட இருக்கணும்? அப்படின்ற ஒரு சீன்ல தான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகும். அதிலிருந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காமெடி, டான்ஸ்ன்னு கமர்ஷியல் எலிமெண்ட் எக்கச்சக்கமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல நெறைய முக்கியமான விஷயத்த டைரக்டர் ராஜ் முருகன் சொல்லியிருப்பாரு. ஆனா ஸ்கிரீன் பிளே சின்னதா லேக் இருக்குங்க. ஏன் அப்டின்னா, ஒரு முக்கியமான சீன் நடந்துட்டு இருக்கும். ஆனா அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாம கதைய வந்து வேற இடத்துக்கு கொண்டு போயிருப்பாரு. அதெல்லாம் கொஞ்சம் டீசென்ட்டா பண்ணியிருந்தா, செகண்ட் ஹாஃப் சூப்பராவே வந்திருக்கும். அதே மாரி கிளைமாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பனான கிளைமாக்ஸ் விட்டுருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு மைண்ட் தாட் இருக்கும். அவங்களுக்கு ஏத்த மாரி கிளைமாக்ஸ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாரி தான் கிளைமாக்ஸ விட்டுருப்பாரு. டைரக்டர் ராஜ் முருகன் இவரோட படத்துல கண்டிப்பா ஒரு சோசியல் மெசேஜ் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ண ஜோக்கர், குக்கு, ஜிப்சி, ஜப்பான் இது எல்லாத்துலயுமே ஒரு சோசியல் மெசேஜ் வச்சிருப்பாரு. அதே மாரி தான் இந்த படத்துல ஒரு மெசேஜ் சொல்ல வராரு. ஹியூமனிட்டி மனிதநேயம் எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு மேஜர் பாயிண்ட்டேங்க. சசிகுமார் வழக்கம் போல கலக்கலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டாருங்க. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு ஆல்ரெடி நடிச்ச நந்தன், போராளி, நாடோடிகள் இது 3யும் கலந்து வச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா எப்படி இருக்குமோ, அந்த மாரி தான் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அதோட சாயல் அப்பப்ப எட்டி பார்த்துட்டே இருக்கும். இவருக்கு பேரா நடிக்கிற சைத்ரா அவங்களுமே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு குடுக்கப்பட்ட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ரொம்பவே கம்மிங்க. அதிகமான சீன்ல வரமாட்டாங்க. கம்மியா வருவாங்க. ஆனா டீசென்ட்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. மியூசிக் டைரக்டர் ஷான் ரொனால்டன் படத்துக்கு எந்த அளவுக்கு மியூசிக் தேவையோ பக்காவா பண்ணியிருப்பாரு. ஒரு மெலோடி சாங் சூப்பராவே இருக்குங்க. இன்னும் 2, 3 பாட்டு நல்லா இருந்தா படம் நல்லாவே ரீச் ஆயிருக்கும். இந்த படத்த நீங்க ஆல்ரெடி பார்த்திருந்தா 5க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க அப்படின்றத இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணிருங்க.